வணக்கம். வணக்கம். தமிழரை தமிழகத்தை ஓரவஞ்சனையாக ஒதுக்கு ஒன்றிய அரசு சோழ வரலாறு பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்கிறா அப்படின்னு மோடியை பார்த்து கேள்வி கேட்குறாரு விஜய். நான் உங்களை கேட்குறேன். விஜயே கேள்வி கேட்போமே. நான் ஒன்று கேள்வி கேட்குறேன். நீ என்ன கேள்வி கேட்குறேன்? கடந்த 30 வருஷத்தில் நீ தமிழ் சினிமாவில் எந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன ஏரியாவில் சோழ சாம்ராஜ்யத்தை பற்றியோ இல்லை சோழர்களை பற்றியோ அது தமிழர்களின் பெருமையை பற்றியோ, அதாவது சோழ சாம்ராஜ்யத்தினுடைய ராஜராஜ சோழனையோ ராஜேந்திர சோழனையோ இவங்களை மேற்கோள் காட்டி எந்த இடத்துல எந்த படத்தில் வச்ச நான் கேட்குறேன். நீ மற்றவங்கள கேட்க வந்துட்ட. அவர் பிரதமர் நரேந்திர மோடி மட்டும் கேள்வி கேட்கல. 75 வருஷம் ஆண்டுகிட்டு இருக்கிற திமுக அதிமுக 2 பேரையும் சேர்த்து வச்சு தான் கேட்குறாரு. திமுகவும் கேட்குறாரு, நீ ஒழுங்கா இருந்தா நீ ஒழுங்கா, நீ 30 வருஷம் இருந்தல, உனக்கு அரசியலாம் தேவையில்லை. 30 வருஷத்துல நீ ஏதோ ப்ரொமோஷன் பண்ண, நீ ப்ரொமோஷன் பண்ண. அதாவது நீ உண்மையிலேயே ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் மதிக்கக்கூடிய நபராக விஜய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஏதாவது ஒரு இடத்துல வச்சு இதை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும், கடை இதை ப்ரொமோஷன் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். அவருடைய கடைசி 10 வருஷ வாழ்க்கையில் அவர் ஓரளவுக்கு நல்ல பிரபலமாகவே இருக்கார். அப்போ இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். இது சேர்க்கணும்னு நினைச்சிருந்தா, ஆனால் அவர் நினைச்சாரா? நான் இந்த அறிக்கை வந்ததுலேருந்து அவருடைய படங்கள் எல்லாம் அப்படி லைட்டாக அப்படி ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு இடத்துலையும் சோழரை பற்றி இல்லை, சேரனை பற்றியோ பாண்டி யாரை பற்றியும் பேசல. ஆனால் இன்னொன்று ப்ரொமோஷன் பண்ண நான் சொல்கிறேன். அது என்னன்னு, இந்த மெர்சல், அதுக்கப்புறம் தெரி, இந்த மாதிரி இடங்கள் நேரத்தில் இந்த ரகசியம்லாம் கிடையாது, இது ஓப்பனாக நடந்த விஷயம். இவர், அதுக்கப்புறம் அந்த அட்லின்றவன், அதுக்கப்புறம் அந்த ஜேபிஆர் குடும்பத்தில் ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் அந்த ஆதவ் அர்ஜுனா இருக்கா, இவங்க 4 பேரும் கத்தோலிக் கிறிஸ்தவர்கள்னு வச்சுக்கிறேன். இவங்க எல்லாம் கூடி பேசி இது எப்படி பண்ணுறது. எல்லா படத்துலையும் சிலுவை உள்ளே கொண்டு வரணும். எல்லா படத்துலையும் ஒரு பகுதியிலேயாவது விஜயோடைய பேர் கிறிஸ்தவர் பேராக இருக்கணும். இன்னும் ரொம்ப முக்கியம், பைபிள் என்ன வசனம் சொல்லியிருக்காங்க தெரியுமா, ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, இப்படின்னு வரணும். இதில் தான் தெரியுன்ற படம் நினைக்கிறேன். அதில் பிரச்சனை வரும்போது அதுக்கு ஒரு லெட்டர் பேட் ஃபஸ்ட்டு வெளியிடுறாரு. அதில் ஜீசஸ் சேவனே போடு, அவ்வளோ திமுறா வெளியிட்டு ஜீசஸை ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்த ஆள் நீ இந்த அட்டி ராஸ்கல், அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் நடத்திட்டான் பாரு லாட்ரி மார்ட்டோட மருமைங்க ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறம் இந்த ஜேபிஆர் குடும்பம், நீங்கள் எல்லா பேரும் கூட்டுக்கலவாணி ஜீசஸை ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்த உன் பிரபலத்தை பயன்படுத்தி உன்னையே இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, உன்னைய இளைஞர்கள் பின்தொடர்றாங்க, கண்மூடித்தனமாக பின்தொடர்றாங்க. நீ சிலுவையை முழுமையாக கொண்டு போய் சேர்க்கணும், பின்னாடி சர்ச்சை வச்சு போஸ்டர் ரிலீஸ் பண்ணணும், இப்படின்னு தீவிரமாக அலைஞ்ச அந்த காலகட்டத்தில். அந்த நேரத்தில் நம்ம கத்த போய் தான் அதுக்கு அடுத்து பட்டையை போட்டான். அது வரைக்குமே இதுவரை தான் பார்த்துட்டு வச்சுக்கவேன். அந்த காலகட்டத்தில் ஒன்னால் நினச்சிருந்தா நீ பேசுகிற பாய் கிளியே, நீ என்ன பாடம், நீ என்னடா எடுத்த நான் கேட்குறேன். நீ நேற்று என்ன சொல்லிக்கணும், சோழ சாம்ராஜ்யத்தை பற்றி ஏதோ ஒரு சின்னதாக ஒரு இடத்துல வை. இந்த அறிக்கையை நான் சொல்லிடுறேன், மாபெரும் யானைப்படை கடற்படையில் வச்சு நடத்த சோழ பேரரசும் போட்டிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே சொல்கிறேன். கஜினியை இவங்க ப்ரொமோஷன் பண்ண அளவுக்கு ராஜராஜ சோழன் பண்ணிக்க மாட்டாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு சிவாஜி படம் ராஜராஜ சோழன் படம் பார்த்துருக்கேன். ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ பொன்னியின் செல்வன் இப்போ வந்த படம். பொன்னியின் செல்வன் சொல்லவே தேவையில்லை. ஆனால் இவர் என்ன பண்ணாரு, மிஸ்டர் விஜய் என்ன பண்ணான்னு இருக்கு இல்லையா, அதை சொல்லுங்க. விஜய் குடும்பம் என்ன பண்ணுச்சு, அவங்க அப்பா எடுத்து பேசுங்க. எல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் ஜீசஸ், அதாவது கிறிஸ்தவ வெறியோட இருந்தீங்க, அதுவும் கத்தோலிக் கிறிஸ்தவ வெறியோட நீங்கள் சுற்றி. நான் சொல்கிறேன் ஒன்று சிம்பிளாக சொல்லவா, ஒரு வரலாற்று விஷயமாக சொல்லுவேன். கஜினி முகமது வரார். கஜினி முகமது ஒவ்வொரு முறையும் படையெடுத்தார், 17ஆம் முறை வெற்றி பெற்றார் அப்படின்னு ஒரு கேவலமான கதையை ஒன்று ஊருக்குள்ள சுத்த விட்டாங்க. ரொம்ப வருஷமாக அது ஓடிச்சு. அது ஒவ்வொரு முறையும் வந்து கொள்ளையடிச்சுட்டு போனேன். கொள்ளையடிக்கிறதுக்காகவே கிளம்பி வந்தவன் கொள்ளையடிச்சுட்டு போனேன் வெற்றிகரமாக. அவன் கொள்ளையடிக்கிறதுக்கு வரும்போதெல்லாம் இந்து கோவிலாக தேடி பிடிச்சி கொள்ளையடிப்பான். அப்படி கொள்ளையடிச்சுட்டு போகும்போது போகிற கிராமத்தில் எரிச்சுட்டு போயிடான். அது கஜினி முகமதோட குணம். ஏன்னா ஒரு வெற்றி பெறானா அவன் இங்கே வரைக்கும் ஆட்சி நடத்துவான். இது எதுக்காக விஜய் மேட்டர் சொல்ல லாஸ்ட்டாக முடிக்கிறேன். ஒரு அரசன் 2 விஷயத்துக்காக போதுருக்கான். ஒன்று, தன்னுடைய எல்லையை விரிவாக்குறது, இல்லாட்டி வர வேண்டிய கப்பம் வரலைனா தனக்கு காலி நாடுகள் இருக்கக்கூடிய நாடுகள்லேருந்து கப்பம் வசூல் ஆகலைன்னா அந்த கப்பத்தை வசூல் பண்ணுறதுக்கு போடுகிறான். அந்த 2க்காக. ஆனால் கஜினி முகமது மட்டும்தான் வரலாறுல கொள்ளையடிக்கிறதுக்காக போடுறான். ஏன்னா அந்த மண்ணை அடியாள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போவான். அது உங்களுக்கு நொண்டி தைமுறை அதான் பண்ண வச்சுக்கோங்க. ஆனால் இவங்க 17 முறை வந்தால் 17ஆம் முறை வெற்றி கொண்டான். எவன்டா அந்த வரலாறு எழுதுவேன், எட்ரா செருப்பன் இருக்கும். அந்த வரலாறை இந்த தமிழ் சினிமாவில் கஜினி படமே எடுத்தாங்க. ஏன்னா அவர் தொடர்ந்து போராடுறாங்க. அந்த அளவுக்கு கேவலமான அறிவு இருக்கிறவங்க தான் இவங்க. முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுலேருந்து எதனால் விஜய் பிடிக்குன்னா, இதே காலகட்டத்தில் கஜினி முகமது வரக்கூடிய அதே காலகட்டத்தில் அவன் குஜராத் தாண்டவே மாட்டான். குறிப்பிட்ட எல்லையை தாண்டிக்கிட்டு வரவே மாட்டான். 17 முறை வரும்போது அது ஏன் வரல? அதே காலகட்டத்தில் ஏற்கனவே இது கூட ஒரு 10,000 ஞான பலத்தோட ஒரு ஆள் இருந்தால் நீ எதுக்கு வந்து அந்த பார்டரை கிராஸ் பண்ணி வச்சுக்குவேன்,
அந்த யானையை விட்டு மிதிச்சே கொண்டுருவாங்க. ஒட்டுமொத்த படையும் காலி. அவன் போகும்போது கஜினி முகமது போகும்போது ஒரு யானை வரத்திட்டு போவான் அந்த போட்டு இருந்து. ஏன்னா அந்தளவு அவனுக்கு யானை பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் 10,000 யானை வச்சுட்டு ஒரு ஆள்கிட்ட போய் ஒம்புப்பானா? அவன் வீரனா? இந்த போட்டு அமைதியாக இருந்த இவன் வீரனா? அவன் வந்து ராஜராஜ சோழன். அதே காலகட்டம் தானே ராஜராஜ சோழனுக்கு இல்லாத பெருமை அந்த புகழை கொண்டு போய் சேர்க்கல. ஆனால் கஜினி முகமதுடைய புகழை கொண்டு போய் சேர்த்தீங்க. இப்போ நான் சொன்னது ஒரு வரலாறு முக்கியமான விஷயம். கடை நீ நினைச்சிருந்தா, விஜய்னு ஒரு ஆள் நினைச்சிருந்தா இந்த டைலாக்கை சரியா கொண்டு போய் பெரிய மாசம் சேர்க்க முடியுமா இல்லையா? சேர்க்க முடியும். ஆனா உனக்கு தான் தெரியாது, உங்க ஒப்பனுக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. இன்னைக்கு வந்து ராஜராஜ சோழனை பத்தி ஏப்பா நீ பேசலாம்? நீ என்னடா பேசுன? இல்ல அவரோட ஆயுஷ் காலத்துல கங்கை கொண்ட சோழ இடத்துக்காவது போயிருப்பாரா? அதை மட்டும் கிடையாது. இன்னைக்கு ராஜாக்கள் அது இதுன்றான். எந்த ராஜாக்கள்? நீ உங்க ஒப்பனும் போனீங்க? எனக்கு கேட்க புரியலையே. நீ எங்க போன அதையாவது காட்டு. இதுக்கு முன்னாடி எங்க போய் அது மாதிரி நீ போட்டோ போட்டிருக்க, மேரியை வச்சு போட்டோ போட்டு நான் பார்த்துருக்கேன். ஜீசஸ் சேவ்ஸ்னு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்ச தீபாவளிக்கெலாம் வாழ்த்து தெரிஞ்சலாம் கிடையாது. மற்றபடி ஏதோ நீ கொண்டாடுற கிறிஸ்மஸ் பண்டிகைக்கான வாழ்த்து இருக்கு, அது சம்மந்தமான ஃபோட்டோ கம்பெனி லீக் பண்ணுவேன். நீயும் உன் குடும்பமும் எப்படியா இருந்தீங்கன்னு ஊருக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு வந்து ராஜராஜ சோழன் சொல்கிறீங்க, ஏன் நேற்று நீ எடுக்கல? நான் சொல்லவா? நான் சொல்கிறேன். ஏன்னா ராஜராஜ சோழன் எடுத்தா நான் கத்தோலிக்க சர்ச் சேர்ந்தவன், நான் எனக்கு பட்டுக்குமே. அவர் ஜீசஸ் சேவன் சொல்லலையே, சிவா சேவன் சொன்னார். கரெக்டா? ஆமாம். சிவனை வழிபட்டார். நீ சிவனை வழிபடுவியா? சிவனை வழிபடியா? நீ சிவனை வழிபட்டு உன் லெட்டர் பேர்ல சிவா சேவன் போடுறான். அதுக்கு அடுத்து ராஜராஜ சோழனை பற்றி பேசுறான். இல்லைன்னா உனக்கு மரியாதை கிடையாது. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக ஒழுங்கா, அதாவது இந்த சோழ வரலாறு கையில் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க ஒன்றிய அரசு வந்து இதை கையில் எடுத்துருக்காதுல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த 75 வருஷத்துல திமுக ஆரம்பிச்சு 75 வருஷத்துல. ஆனா கருணாநிதி எனக்கு தெரிஞ்சு 72 செலவு வச்சுட்டான். 72 செலவு வச்சிருக்காரு. அந்த ஆள் செலவு வைக்காத ஆளே கிடையாது. என்ன நம்ம கேட்கணும், இவர் கரெக்டாக கேட்கணும்னா, ஏன்னா திமுக செலவு வச்சிங்களே இலை வச்சிங்களா அப்படின்னு கிடையாது. என்னன்னா செலவு வச்சா போதுமாடா. அண்ணாவுக்கு ஒரு 5000 செலவு வச்சுருப்பாங்க. ஈவே ராமசாமிக்கு சொந்த காசில் கவர்மெண்ட் காசில் ஊராக செலவு வச்சாங்க. ஒரு 10,000 செலவு இந்து கோவிலுக்கு எதிராக. இதெல்லாம் செஞ்சு ராஜராஜ சோழனுக்கு எதாவது வச்சியா? அவரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீ முயற்சி பண்ணியா? கேள்வி கரெக்டாக கேட்டு தான் வச்சுக்கேன், கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த கேள்வி கேட்கும்போது நம்மளையும் பார்த்து கேட்பாங்கல்ல. அதனால தான் இவர் என்ன பண்ணுறாப்புல, நீங்கள் கொண்டு போய் சேர்க்கல. நீ என்னையா சேர்த்த? நான் இப்போதான் கேட்டேன். உன்னுடைய 30 வருஷ வாழ்க்கையில் உன்னோட சினிமா மூலமாக நீ என்ன சேர்த்த? அவன் சேர்க்கல, நல்லா தெரியும். அவன் சேர்த்த என்ன தெரியுமா? தெற்காசியாவே முழுமையாக ஆண்ட ராஜராஜ சோழனை பற்றி சேர்க்காங்க. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ்னு ஈவே ராமசாமி கொண்டு சேர்த்தாங்க. அவன் ஒரு ஃப்ராடு. திமுக பெரிய ஃப்ராடு. அதை 100% சொல்லுவேன். ஆனால் நீ ஃப்ராடு இல்லைன்னு சொல்லிடாது. நீ பித்தலாட்டம் பண்ணுறவன். நீ கத்தோலிக் சர்ச்சிலேருந்து இப்போ வர, அவன் மறைமுகமாக சர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தான். இப்போ நேரடியாக நீ கிறிஸ்தவ முதல்வர் ஆகலான்னு வந்துருக்க. தவிர வேற எதுவும் கிடையாது. ராஜராஜ சோழனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீ ராஜராஜ சோழன் வழிபட்ட ஆன்மீக வழிபாடு இல்லையா, அதுலேருந்து வெளியே போகிறதுக்கான காரணம் என்ன? நீ நேராக இங்கேருந்து தப்பி ஜெருசலம் தான் புனித பூமின்னு சொல்ல வேண்டிய அவசியம். ஏன்னா ராஜராஜ சோழனுக்கு இதுதான் புனித பூமி. இங்கேருந்து இமயமலை தான் புனித பூமி. ஆமாம், அவர் ஜெருசலம் கிடையாது. ஆமாம், இதுதான் புனித பூமி. உனக்கு எது புனித பூமி? எல்லாத்தையும் பேசு. அதெல்லாம் இழுத்துருவாங்க. வசதியை மற்றதெல்லாம் விட்டுட்டு ஐயா மேலோட்டமாக தொட்டு போறாங்க. நீ ராஜராஜ சோழன் ஒரு ஒட்டுமொத்த வரலாறு எடுத்தா கூட நீ பக்கத்தில் வர மாட்டேன், உன் குடும்பம் வராது. இறுதியாக எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, காமராஜரை பற்றி திமுக மட்டமாக பேசினாங்க. அப்போ அவருடைய கொள்கை தலைவர் அவர் அதுக்கு வாய் திறக்கல. சீமான் பெரியாரை கழுவி ஊத்துனாரு. அப்போ அவரும் அவருடைய கொள்கை அதுக்கெல்லாம் வாயை திறக்காத விஜய் இந்த விஷயத்துக்கு ஏன் இப்படி பயப்படுறாரு? இதில் 2 இருக்குது. ஒன்று, இதற்கு முன்னாடி முருகப்பெருமானுக்கு ஒரு பெரிய மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. இதை வச்சு ஓட் கன்சால்டேட்னு ஒன்று நடக்குது. அது தமிழர்களாகவும் நடக்குது, ஆன்மீக தேடலாக, தமிழருடைய ஆன்மீக தேடலாக இந்து மதமாகவும் நடக்குது. இப்போ ராஜராஜ சோழன் எடுத்து வச்சுக்கோங்க. ராஜராஜ சோழனுடைய பின்பத்தை தூக்கி பிடிச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக தமிழர்களை ஒற்றுமைப்படுத்திட முடியும். அந்த ஒற்றுமைப்படுத்துறதுல என்ன வந்துடும்? ஆன்மீகமும் வந்துடும். இவனுங்களுக்கு யாரு இந்த மதமாத்திர கும்பலுக்கு ஆவாத ஒரு விஷயம், ஐயோ ஒற்றுமையா ஆயிடாதீங்க, அதை பிரித்து தான் மதம் மாற்றிக்கிறீங்க, அது அவங்களுக்கு துடிச்சிருக்கும். இதே படப்படப்பட அடிச்சிருக்கும். ஐயோ ராஜராஜ சோழன் சேர்த்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு குடை கீழ் கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்களே, இது என்ன பண்ணுறது? உடனே விஜய் தம்பியை கான்டாக்ட் பண்ணுங்க. ஜோசப் விஜய் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், கிறிஸ்தவராக தப்பு கிடையாது. உன் பேரணி பாதி மறைச்சி ஊருக்குள்ளே வாழ்றது தப்பு. அதோட இன்னொன்று சொல்லவா, உன்னோட பல வருஷங்களாக நீ விஜயா வளர்ந்துட்டு கடைசியாக ஜோசப் விஜய்னு போட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கும் போது திரும்ப விஜயா மாறுறப்பாரு, இது பச்சோதிதம். சரியா? அதனால தான் சொல்கிறேன். எனவே ஜோசப் விஜய்க்கு ஃபோன் பண்ணியிருப்பானுங்க. ஃபோன் பண்ணி தம்பி இதை கொஞ்சம் கலைச்சி விடுப்பானோடனே ஐயா புகுந்து, என்ன ராஜராஜ சோழனை பற்றி நீங்களே பாடுக்கிறீங்க, ஏன் நீ உங்கள் ஒப்பனிடு, நீங்கள் இறுதி கேள்வியாக முடிக்க பார்க்குறீங்க, நான் ஒரு ஆளோட சேர்த்து தான் முடிப்பேன். அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அறிக்கை வந்து அந்த 2 பக்க அறிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல,
இந்த அறிக்கையை விஜய் இருக்கார்ல அவர் அப்படியே வந்து பேசுவார். ஏன்னா இந்த அறிக்கை சாருக்கெல்லாம் சும்மா ஏதோ அறிக்கைன்னு போட்டு செய்யக்கூடாது. விஜய் இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து பிள்ளையெல்லாம் படிக்க சொல்லுங்கள், என் குடும்பத்தோடு நான் ஓட்டு போகிறேன், நானும் போடுறேன். அதோட ரொம்ப முக்கியம் அவர் பேசினா பத்தாது. அவருடைய வலதுகரம் இடதுகரம் எல்லா கரமாக இருக்கக்கூடிய குஷி ஆனந்த் 84 இருக்கார் இல்லையா, அவர் 84 வந்து இந்த லெட்டரை அப்படியே படிக்க மட்டும் சொல்லுங்க. படிச்சுட்டா என் குடும்பம் மட்டும் கிடையாது, பக்கத்து தெரு அடுத்த தெருலாம் சைக்கிள் எடுத்துட்டு போய் நான் வந்து ஓட்டு வாங்கி கொடுக்குறேன். இந்த அறிக்கை படிக்கிறது மட்டும் இல்லை, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் 84 கூப்பிட்டு சொல்ல சொல்லு, நான் அப்புறம் பேசிக்கிறேன்.